Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணதுக்காக நீட் கவுன்சிலிங் சொந்தமா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்களுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஏன் வந்து ஒரு அட்மிஷன் நம்ம போறதுக்கு கன்சல்ட் பண்ணி நம்ம வந்து போடணும், ஒரு கன்சல்டிங் வந்து நமக்கு தேவை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமா இருக்க போது இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் நீங்க கேட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன நடக்க போகுது ரவுண்ட் 2ல அப்படிங்கறத இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. கண்டிப்பா நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓ இந்த மாதிரிலாம் இருக்கு போல, அப்ப நம்ம ட்ரை பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். பரவாயில்ல, நீங்க அடுத்த ரவுண்டுக்குள்ள நீங்க நினைச்சு பார்த்தா ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நமக்கு ரவுண்ட் 1ஓட ரிசல்ட் வந்து வரப்போகுது. சரியா, அதாவது ஆல் இந்தியா கோட்டால ரவுண்ட் 1ஓட ரிசல்ட் வந்து இன்னைக்கு வரப்போகுது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ரவுண்ட் 1 நிறைய பேர் தவற விட்டுருப்பாங்க. சரியா, நல்லா நீங்க கவனிங்க. அதாவது நீங்க டீம்டு யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், இல்லை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் கோட்டாவா இருக்கட்டும், நல்லா நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்க ஸ்டேட், முக்கியமா கேரளா ஸ்டேட்ல இருக்க பசங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டாவுக்கு ஒரு படையெடுத்து வர மாதிரி என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லா காலேஜும் நம்ம கிட்ட நமக்கு வந்து 36 கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. சரியா, இந்த 36 கவர்மெண்ட் காலேஜ்ல நம்ம ஸ்டேட்ல நல்ல மார்க் எடுத்த பசங்க என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் ட்ரை பண்ணுவாங்க. சரியா, இல்லைன்னா மதுரை எய்ம்ஸ் கூட மேபி ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டான்லியோ இல்லை எம்எம்சியோ இல்லை ஓமந்திரோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண பசங்க ஜிப்மர் வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க. மற்றபடி அதுக்கு கீழே இருக்கு பாருங்களேன், இப்போ மதுரை காலேஜை கூட சில ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க. மற்றபடி இப்போ நீலகிரிஸாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு கீழே இப்போ ரீசெண்டாக ஆரம்பித்த மெடிக்கல் காலேஜஸ்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆல் இண்டியா கோட்டாவில் நல்ல மார்க் எடுத்த பசங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கே கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருந்துக்கலாம், மேபி நிறைய பேர் ஆல் இண்டியா கவுன்சிலிங்கே அப்ளை பண்ணவே இல்லை. நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணவே இல்லை. அவங்க என்ன பண்ணிக்கலாம், மேபி ட்ரை பண்ணலாம். சரியா, இதெல்லாம் ஒரு வாய்ப்பு தான். சரியா, ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்பர் ஆஃப் காலேஜஸ் வந்து அதிகம். நம்ம ஆல் இண்டியா கோட்டா மூலியமா சப்போஸ் ஒருவேளை சரியா நீலகிரிஸோ இல்லை திண்டுக்கலோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக புதுக்கோட்டையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஓப்பன் பண்ண காலேஜஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த காலேஜஸை மேபி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வச்சுருக்கலாம். இந்த ஒரு வாய்ப்பை நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா மேபி நம்ம தவற விட்டுருக்கலாம். சரி, ரவுண்ட் 2ல பார்த்துக்கலாம். அது இல்லாமல் டீம்டு யூனிவர்சிட்டி பாருங்களேன், நல்லா நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா பேருமே என்னாச்சு வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்போம். எதுக்காக வெயிட் பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஓகே செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் வந்துச்சுன்னா டீம்டு யூனிவர்சிட்டியில் கொஞ்சம் ஃபீஸ் வந்து குறைப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருப்போம், வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் நீங்கள் லோயஸ்ட் மார்க் எடுத்திருக்கீங்க, நல்லா கவனிச்சுங்க. ஏன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் என்ன ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஈஸியாக, அதாவது ரவுண்ட் 2லேயும் நம்ம ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், ரவுண்ட் 3லேயும் ஃப்ரெஷ்ஷாகவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உள்ளே போகலாம். இது வந்து ஒரு பக்கம் அட்வான்டேஜ். ஆனால் இதை மனசில் வச்சுட்டு நிறைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயத்தை தவற விட்டுட்டாங்க. என்ன தவற விட்டாங்க அப்படின்னா, எனக்கு வந்து பிலோ 200 தான் இருக்கு, ஆனால் என் கையில் அமௌண்ட் இருக்கு. சரியா, நல்லா கவனிச்சுங்க, என் கையில் அமௌண்ட் இருக்கு, ஆனால் பிலோ 200 தான் இருக்கு. நான் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ரவுண்ட் 2 ரவுண்ட் 3க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சரியா, ஏன்னா ஃபீஸ் வந்து குறையும்னு சொல்றாங்க, அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் நல்லா கவனிச்சுங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த ரவுண்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா அதாவது எலிஜிபிள் மார்க் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மார்க்கை ஒட்டி இருக்க பசங்களே ரவுண்ட் 1ல போட்டு என்ன பண்ணாச்சு பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி சீட்ஸை எடுத்துக்கிறாங்க. அப்போ ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 வரும்போது காம்படிஷன் கொஞ்சம் ஹெவி ஆயிரும். இதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே போய் யாருமே மேனிப்புலேட் பண்ண முடியாது. ஒருவேளை நாம் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ டீம்டு யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரிக்கியாக சில சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம கொடுத்து இதுக்காக தான் நம்ம என்ன சொல்லி கன்சல்ட் பண்ணி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்மிஷன் போடுறதுக்கு ரெடி ஆகுங்க. அதுக்காக தான் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க சொல்கிறதுக்கு காரணம் வந்து இதுதான். இந்த மாதிரி நிறைய ட்ரிக் இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாடு கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க பண்ணுற தவறு என்ன அப்படின்னா, அதாவது குறிப்பிட்ட காலேஜ் மட்டும் சாய்ஸ் ஃபில்லிங் போடுறாங்க, குறிப்பிட்ட காலேஜ் மட்டும் சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு விட்டுறாங்க. இதை தயவு செய்து பண்ணாதீங்க. சரியா, குறிப்பிட்ட காலேஜை மட்டும் சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா நாட் அலாட்டட் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ரவுண்ட் போய் அதில் காலேஜ் கிடைக்கிறது உங்களுக்கே தெரியும் எப்படிப்பட்ட கஷ்டம் அப்படின்ட்டு. அதனால எல்லா காலேஜுமே கொடுங்க. அதாவது அது வந்து நீலகிரியாக இருக்கட்டும் இல்லை திண்டுக்கல்லாக இருக்கட்டும், ஏதோ ஒரு காலேஜ் இருக்குது. சரியா, அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜை ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் போடுங்க, அதுக்கப்புறம் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் போடுங்க. சரியா, இதை தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் பண்ணுற தவறுகளை நம்ம பண்ணக்கூடாது. அப்போ ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப
அதாவது எலிஜிபிள் மார்க் இருக்குது, ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் கையில் அமௌண்ட் இருக்குது அப்படின்னு வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காதிங்க. ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 வரைக்கும் என்னாச்சு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2ஓட முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ரவுண்ட் 3லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் மார்க் கம்மியாக இருந்துச்சுன்னா டீம்டு யூனிவர்சிட்டி கிடைக்கிறது கஷ்டமாயிடும். சரியா? அதனால் உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ மூலியமாக நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இன்னமும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.